விவசாயிகள் எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் அறுவடை செய்யக்கூடிய விவசாயியா உங்களுக்கு இந்த கலை மேலாண்மை பற்றின ஒரு ஐடியா இல்லாமல் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ பிரத்யேகமாக உங்களுக்கான தாங்க. ஸோ இந்த கலை மேலாண்மை பார்த்திங்கன்னா 2 விதம் இருக்குது. எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ப்ரீ எமர்ஜென்சி அண்ட் போஸ்ட் எமர்ஜென்சி, வருவதற்கு முன் வருவதற்கு பின் அப்படின்னு 2 விதமாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம வருவதற்கு முன் ப்ரீ எமர்ஜென்சி அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீ எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிகோல்டு, இன்னொன்று பெண்டிமெத்தலின். இந்த ஆக்சிகோல்டு பார்த்திங்கன்னா என்ன ஃபார்முலேஷனில் அதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சி ஃப்ளோரோஃபினைல் அப்படின்ற ஒரு ஃபார்முலேஷனில் 23.5% ஈஸியான டைலூஷனில் கிடைக்குங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இப்போ ஏக்கராவுக்கு 200 லிட்டர் தண்ணி நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதுக்கு நீங்கள் 1/4 லிட்டர் அதாவது 250 ml வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துப்பீங்க. அப்படி இல்லை நான் வந்து இதை காம்பினேஷனாக பெண்டிமெத்தனோட அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிகோல்டு என்ன பண்ணணும், ஒரு 100லேருந்து 150 ml குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே பெண்டிமெத்தன் என்ன பண்ணணுன்னா ஒரு 250 ml சேர்த்துக்கணும். இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நல்லாவே உங்களுக்கு களைகள் நல்லாவே மேனேஜ் பண்ணி கண்ட்ரோல் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன வந்து களைக்கொல்லி அடிக்கணுன்றது எனக்கு தெரியும். இதை எப்போ அடிக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா 0 to 3 days பிஃபோர் சோயிங் ஆஃப்டர் சோயிங், அதாவது பார்த்திங்கன்னா விதைச்சதுலேருந்து 3 நாளைக்குள்ளே அடிச்சிங்கன்னா பெஸ்ட்டுன்னு வாங்கல. அந்த இடத்துல நம்ம விவசாயிகள் ஒரு சின்ன இது பண்ணுவாங்க, நான் வந்து 3ஆவது நாள் அடிச்சிக்கிறேன் அப்படின்னா அப்போத்தில் என்ன ஆகும், களைகள் வளர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ப்ரீயே இருக்காது, போஸ்ட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன பெஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன விதைக்கிறீங்களோ அன்றைக்கி சாயந்தரமே அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், களைக்கொல்லிகளை பயன்படுத்த ஆரம்பித்து விடணும். அன்றைக்கி நீங்கள் தெளிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு களைகள் துளிவதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதோடைய கட்டுப்பாடு நமக்கு கிடச்சிரும். அப்போ வந்து நம்மளுடைய பயிர்கள் நல்லா துளிர் விட்டு நல்லா இன்னும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான உபயோகமாக இருக்குங்க. ஸோ இந்த டெக்னிக்கை வீட்டில் போய் பயன்படுத்தி பாருங்கள். எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விவசாய தகவல் தெரிஞ்சுக்க யூடியூப் விவசாய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.